எல்லாருக்கும் வணக்கங்க. நான் கோவை சுதா யூடியூப் சேனல் உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஊறுகாய். நம்ம வீட்டிலே நம்ம ஈஸியாக எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு தவறாமல் உங்களுக்கு வரும். நான் இப்போ வரைக்கும் எந்த ஊறுகாவும் செஞ்சதே இல்லைங்க. எனக்கு ஊறுகாவே செய்ய தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட, பிகினர்ஸ் கூட ஈஸியாக எப்படி செய்யலாம்னு சொல்லி நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேங்க. சிக்கன் ஊறுகாய் இது 1 மாதம் வரைக்கும் நம்ம வீட்டில் வச்சு வெளியே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை அளவுகளோடு நம்ம பார்த்துக்கலாங்க. சிக்கன் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கனாக எடுத்துருக்கோங்க. 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 4 கிராம்பு, சின்னதாக ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு முழு பூண்டு எடுத்து இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இது அரைச்சோன்னா 2 டேபிள் ஸ்பூன் வருங்க. இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்காங்க. 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் உப்புங்க. இது கல் உப்பு நான் தூள் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்து வச்சுருக்கேங்க. 300 மில்லி நல்லெண்ணெய். இப்போ சிக்கனை மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. எல்லாமே போய் இப்போ நம்ம வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஹீட் ஆகட்டுங்க. கடாய் ஹீட் ஆயிடுச்சுங்க. வர கொத்தமல்லி, வெந்தயம், சீரகம், கடுகு, 3 ஏலக்காய் சொல்ல மறந்துட்டேங்க, இப்போ போட்டுக்கலாம். கிராம்பு, பட்டை. நல்லா வறுத்து எடுத்துட்டாங்க. இதை எடுத்துடலாம். 10 நிமிஷம் ஊற வச்ச சிக்கனை இப்போ கடாயில் சேர்த்திக்கலாங்க. சிக்கன் போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் வைக்கலாங்க. ஏன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகணும். இப்போ சிக்கன்லேயே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு. இது நல்லா ட்ரை ஆகணுங்க. பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க, தண்ணியே இல்லை. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ அதே கடாயில் நான் 300 மில்லி நல்லெண்ணெய் சேர்த்துறேங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க. இப்போ இந்த சிக்கனை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. முழுசாக பொரிக்கக்கூடாதுங்க. ஒரு அரை வேக்காடு ஆகிற மாதிரி தாங்க பொரிச்சு எடுக்கணும். பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சுங்க. நல்லா இந்த அளவுக்கு வந்தால் போதும். பாருங்கள் நான் ப்ரெஸ் பண்ணி கூட காட்டுறேன். சரிங்களா? இதை விட விட்டோம்னா ரொம்ப முருகல் ஆயிருங்க. நம்ம இப்போவே எடுத்துடலாம். பொரிச்சு எடுக்கும் போதே நல்ல சூப்பரான ஒரு ஸ்மெல்லுங்க. செக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி இது போட்டதுனால நல்ல ஒரு மனம் வருதுங்க. இந்த எண்ணெயிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாங்க. இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணுங்க. எண்ணெய் எப்படி பொங்கி வருது பார்த்துங்களா? அதான் செக்கு நல்லெண்ணெயாக இருந்தால் நல்லா பொங்கி வருங்க இந்த மாதிரி. இப்போ இது சிக்கனையும் போட்டுடலாங்க. இப்போ இந்த சிக்கன் துண்டுகளை போட்டதுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் போட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா கலக்கி விடலாங்க. நம்ம சிக்கன் கலக்கி வச்சலைக்கு மஞ்சளும் உப்பு போட்டு, அது இல்லாமல் மிச்சம் உப்பை இப்போ இதில் நம்ம போட்டுக்கலாங்க. பாருங்க நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுனதுனால நல்லா இன்னும் பொங்கிட்டே இருக்குங்க. தெளிவாகவே இல்லை. நம்ம சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றுனதுனால தான் இன்னும் அந்த பொங்கிட்டே இருக்குது பாருங்கள், நல்லா தெரியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் சூடு ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்திக்கலாம்.
இப்போ வந்து இதில் லெமன் ஜூஸ் சேர்த்திக்கலாங்க. பெரிய எலுமிச்சம்பழமாக இருந்தால் ஒரு பழம், சின்னதாக இருந்தால் 2 சேர்த்திக்கோங்க. இதை இப்போ ஒரு கண்ணாடி பாட்டிலில் மாற்றிக்கலாங்க. இதே மாதிரி அளவுகளோட உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். எப்படி சிக்கன் ஊறுகாய் வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.